காலை வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஒரு கேம்பிங் ட்ரிப் போயிருந்தோம் இந்த வீக்கு. அந்த வீடியோ தான் இங்கே பார்க்க போகிறோம். இதுதான் கேம்ப் சைட்டு. இங்கே ஒரு 6-7 ஃபேமிலி வந்தோம். எல்லோரும் சேர்ந்து இங்கே பக்கத்தில் கேம்பிங் போட்டுட்டு இருக்கோம். இங்கே முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு இங்கே ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி வந்தவங்கெல்லாம் டென்ட் இங்கே போட்டுட்டாங்க. நம்ம டென்ட்டு இங்கே போட்டுட்ருக்குறாங்க. இப்போது நாங்கள் கேம்பிங்க்கு புதுசு, அதனால் டென்ட்டு செட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணாங்க. ஃபோட்டோ இல்லை, வீடியோ. இதில் வச்சு அடிக்கணுமா? அப்படிலாம் இல்லை, அது விடுங்க, அது விடு. நீங்க அடிக்க கூடாது. எப்படி இருக்கு பார்க்கலாம்? யாருன்னா கீழே போட்டு வரணுமா? அப்படி ஃபுல்லா அடிக்கறவா? ஆமா ஆமா, ஃபுல்லா ஏத்தி அந்த கம்பியை போட்டோம்னா இந்த கர்வ் எங்க வரணும்? இந்த சைடு வரணும். ஓகே, கீழே வரைக்கும் போட்டு வெரிஸ் பண்ணிட்டீங்களா? அது கீழே லூப் பண்ணி எடுக்கலாம். போங்க, ஃபுல்லா இருக்கு. இதாங்க எங்க வேலை. ஒரு 5 நிமிஷம் வேலையா? ஒரு கூரை கொட்டா போடுறது வீடு அடிச்ச மாதிரிலாம் என்னத்தனே யாருக்கு பாருங்க. யூடியூப்ல வர போறீங்க சோமோ. ஹலோ, என்ன எடுங்க, நல்லா எடுங்க. வேலை பார்க்கறதுக்கு சும்மா அவர் போய் அவர் போய் நான் வந்தா காசு கேப்பேன். ஆடியோ வரக்கூடாது. ஓகே, அதுக்கு தான் நான் சைலண்டா இருந்த. புரியுதா? இந்த ஆடியோ வரும். பறந்துருப்பது கட்டணும். இந்த கேம்பிங் சைட் நம்ம வீட்டிலேருந்து 3 hours இருக்கும். சன்செட் ஆச்சுன்னா அந்த இருட்டில் டென்ட்டு செட் பண்ணுறது கஷ்டம். அதனால் மொதல் வேலையாக எல்லோரும் டென்ட்டை செட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக செட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, வீடியோ எடுத்துட்டீங்க. அதுவும் வேலை தாச்சு. அதே மாதிரி சில இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா பாறை மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கு. ஆணி இறங்கவே இல்லை எவ்வளோ அடித்தாலும். அப்படியே எல்லாரையும் கவர் பண்ணுறாங்க. அங்கே லேக்கு, மலை, மரம், மக்கள், மனிதன். தடிக்கு வந்துருவோம். நல்லா இருக்கு. நான் அடிக்குவா? சரி, விட்டுரு. அப்போ நான் அடிக்கிறேன். வேற இடத்துல தான் போடணும். அடிச்சிங்களா? கேம்பில் டென்ட்டில் ஒரு சின்ன லைட்டு செட் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே படுக்க முடியாது. அதனால் ஒரு ஏர் பெட்டு போட்டு அதில் பில்லோ கவர்லாம் போட்டுட்டு அதில் தூங்கினோம். கார் பார்த்திங்கன்னா டென்ட்டுக்கு பக்கத்திலே தான் இருந்தது. ஸோ நம்ம போய் எடுத்துகிட்டு வரதுக்கு வசதியாக இருந்தது. இந்த மேட் கூட வாங்கியா? உள்ளேயா வெளியே சரி, உள்ளே போடு. அது எப்படி அவங்க சொன்னதை நம்ம கேட்டுட்டா நம்ம யார் ஆப்போசிட்டாக தானே பண்ணுவோம். அப்பாட ஒரு வழியாக பெட்டு செட் பண்ணியாச்சு. இனிமேல் ரிலாக்ஸ் ஆகிருந்துக்கலாம். திருப்பி சூப்பர். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது காமிச்சுனா 11. ஓகே, 11 டென்ட் இருக்குது.
ஜாலியில் எல்லாம் அப்படி சுற்றி இருக்கும். காட்டுங்க உங்கள் மல்லி இப்போ காட்டுங்க. வர்றா டென்ட்டுக்கு விழுந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு கேம்ப் ஃபயர் போட்டாங்க. அதில் கொஞ்சம் கரோக்கே எல்லாம் பாடிட்டு பேசிட்டு எல்லோரும் தூங்கிட்டோம். காலை வணக்கம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கு எழுந்திரிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு காஃபி டீ போடுற வேலை ஆரம்பித்தாச்சு. சொல்லுங்க. காஃபி குடித்து முடித்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் காலையிலே பண்ணி வச்சுட்டா ஃப்ரீயாக இருக்கும்ல, நம்ம ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு சீவிட்டு இருக்கோம். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் பேரலெல்லாம் ஓடிட்டு இருந்தது. காலையில் கிச்சடி செய்கிறாங்க, பொங்கல், சாம்பார், சட்னி இதெல்லாம் இருந்தது. சட்னியெல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம், வீட்டிலேயே செஞ்சு. அங்கே கஷ்டம் செய்கிறது, அதனால் அவுட்டோரில் சமைக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லோரும் பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இது அவுட்டோரில் சமைக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சடிக்கு ரெடி பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரவா கிச்சடி, பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாம் சூப்பராக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பசங்கள்லாம் கேம்ஸ் விளாண்டாங்க, கார்ட்ஸ் விளாண்டாங்க. நாங்கள் வந்து வாக்கிங் போயிட்டு வந்தோம். கொஞ்சம் கொதிக்கணும். அப்படியே டீத்துல கொடுங்க. தண்ணி இது வந்து நான் வந்து இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இருங்க அதில் ஊற்றின தண்ணி, ஏலக்காய் எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தது. அதை கொண்டாந்து இப்போ பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிராக இருந்ததுனால காஃபி டீ அடிக்கடி போடுற மாதிரி இருந்தது. அடிக்கடி போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். இது வந்து லஞ்சு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை, புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் இருந்தது. அப்புறம் வந்து சிப்ஸு, ஊறுகாய் எல்லாம் இருந்தது. எல்லாம் சூப்பராக இருந்தது. ஏன் வந்து ஃபுல்லாக வெஜிடேரியனாக பண்ணிட்டாங்கன்னா, ஈவினிங் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ பண்ண போகிறோம். அதனால் பார்பிக்யூவில் சிக்கனு, ஷ்ரிம்ப்பு, ஃபிஷ் எல்லாம் இருந்தது. வெஜிடேரியனுக்கு வந்து பன்னீர் ஸ்கியூவர்ஸு, அப்புறம் வந்து கார்ன் இதெல்லாம் இருந்தது. ஸோ வந்து மத்தியானத்துக்கு வெஜ்ஜு பண்ணியாச்சு. இது வந்து வெஜ்ஜி ஸ்குவர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அந்த அடுப்பு பார்த்திங்கன்னா பயங்கர அனலாக இருந்தது.
ஈவினிங் கொஞ்சம் அனலாக இருந்தது. அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் அடுப்புக்கிட்ட நின்று பேச ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ குளிர், எல்லோரும் பக்கத்தில் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அந்த அந்த அடுப்பு அனலுக்காக. அன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால நான் வெஜ்ஜு தான் சாப்பிட்டேன். நான் சிக்கனு ஷிம்பெல்லாம் சாப்பிடல. ஷ்ரிம்ப்பு, ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாத்தையுமே வீட்லேருந்தே மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே வந்து சிக்கன் கழுவுறதுலாம் கஷ்டம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபுட்டு வந்து அங்கே போய் செஞ்சோம். இது மாதிரி இந்த ரவா கிச்சடி, பொங்கல் அதெல்லாம் அங்கே செஞ்சோம். சட்னி, சாம்பார் இதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அதே மாதிரி சிக்கன் மேரினேட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே அப்புறம் வந்து பார்பிக்யூ கிரில்லில் போடும்போது தான் ஐஸ்லேருந்து கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சுருந்துட்டு அப்புறம் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா லேடிஸும் தான் ஆக்சுவலி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் பண்ணுறது தான் நான் காட்டியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேமரா ஷையாக இருந்தாங்க, அதனால் நான் அவங்களை காட்டல. கேர்ள்ஸ் எல்லாருமே ஆக்சுவலி ரொம்ப வேலை செஞ்சாங்க. நல்லா இருந்தது. இந்த பார்பிக்யூ முடிஞ்சோன்னே எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப கேம்ப் ஃபயர் போட்டுட்டு அந்த மார்ஷ்மெல்லோ பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது நைட்டாக இருந்ததுனால நான் வீடியோ எடுக்க முடியல. அந்த கேம்ப் ஃபயர் லைட் மட்டும்தான் இருந்தது, அதில் வீடியோ எடுத்தாலும் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப பாட்டெல்லாம் போட்டுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தூங்கிட்டோம். அப்போ வந்து இப்போ வந்து நீங்க செஞ்சு வச்சிருவீங்க, நான் பண்றேன். அப்ப நானே இதெல்லாம் வராது. அங்கிள் கிளார் அடிக்குது. இன்னைக்கு வந்து சாட்டர்டேனால நான் வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவேன், வெஜ் சாப்பிட மாட்டேன். அப்படிதான் சொல்ல வந்தீங்க. நான் வந்து சாப்பிட மாட்டேன். அம்மா மைக்கி மியூட் ஆயிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அவ்வளோதான், கேம்பிங் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் அவங்கவுங்க டென்ட்டு வந்து அன்ஃபோல்டு பண்ணிவிட்டு அவங்கவுங்க காரில் ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது, அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பேன் கேக்கு, ப்ரெட்டு, ஆம்லெட்டு அதெல்லாம் இருந்தது. நான் அது வீடியோ எடுக்கல. எல்லாம் இது பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டு டீ போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் எல்லோரும் கிளம்புனோம். அவ்வளோதான், கேம்பிங் முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டோம். எல்லா காரும் லோட் ஆகிட்டு இருக்குது. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.